இப்போ ஒரு ஃப்ரெஷர் கேண்டிடேட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டோட கம்பீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃப்ரெஷர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் என்ன உள்ளே எடுப்பாங்களா? ஐடிக்குள்ளே போக முடியுமா? அப்படின்ற டவுட்ஸ் இருக்கும். போக முடியுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லுங்க. இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃப்ரெஷருக்கு? ஒரு ப்ரொடக்ஷன் முன்னாடியே பேசின மாதிரி ப்ரொடக்ஷன் லெவலில் ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும். இது அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் இன்டர்ன்ஷிப் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட வந்து நம்ம எதை வந்து ஷோ பண்ணணும், எதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்? ஸோ நீங்கள் கேட்ட மாதிரியே எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன் எம்டியாக இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்சிஎல் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னால் வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. வெல்கம் டு காஷ் இன்ஃபோடெக். ஸோ இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு ஜாப் கிடைக்குமா? அப்படி கிடைக்கும்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? இது எல்லாமே நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜில் நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இப்போ இருக்கிறதுல வந்து ஃப்ரெஷர்ஸே எடுக்கவே மாட்டுறாங்க ஐடி கம்பெனிஸில் அப்படின்லாம் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களை ஃப்ரெஷராக இருக்கும்போதே எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் எப்படி ஷோகேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் பிரசாந்த். இவர் வந்துட்டு எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்காரு. 2021 பாஸ் அவுட் ஆயிருக்காரு. இப்போ வந்து ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவரோட ஸ்பீச்சை கேட்போம் வாங்க. என் நேட்டிவ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர். நான் வந்து பிளேஸ் ஆகியிருக்கேன். நான் வந்து ஒரு பேசிக்கலி அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட். 2021 பாஸ் அவுட் ஆகியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டுக்கு நானும் சரி இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒரு ஆசை வந்துச்சு. நானும் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பயந்துட்டு இருந்தேன், எப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சாரை பார்த்தோன்னே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஸ்பீக் பண்ணாங்க, எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ப்ளேஸ் ஆகியிருக்கேன். ஸோ பிரசாந்தோட ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்க. ஒரு எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் முடித்தவர் 2021 பாஸ்ட் அவுட் ஆனார். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் கெரியர் கேப் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இப்போ வந்து நான் ஐடிலேருந்து ஐடிக்கு மூவ் ஆயிருக்காரு. நல்ல கைடன்ஸ் இருந்துச்சுன்னா போதும், நம்மளாலையும் ஈஸியாக ஐடிக்குள்ளே போக முடியும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் என்ன உள்ளே எடுப்பாங்களா? ஐடிக்குள்ளே போக முடியுமா? அப்படின்ற டவுட்ஸ் இருக்கும். போக முடியுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? எஸ், 100% அவங்களால ஐடி ஜாப்குள்ளே போக முடியும். வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸே போக முடியும். ஓகேவா? இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன? அவங்களால அந்த டூல்ஸை யூஸ் பண்ண முடியும், அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க ரியல் டைமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரியான ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நம்ம கேதர் பண்ணிட்டாலே போதும். ஈஸியாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்ம ஐடி ஜாப்குள்ளே என்டர் ஆகலாம் ஃப்ரெஷராக இருக்கும்போதே. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஸ்கில்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அதுக்கான ப்ராஜெக்ட்ஸை பண்ணணும், லைவ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட்ஸை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு கிட்டபில் அதை போட்டு வச்சுருக்கணும். ஒரு கிட்டபில் ஒரு 5 ப்ராஜெக்ட், ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட் அவங்க போட்டு வச்சுருந்தாலே ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் அவங்க எப்படி பேசுவாங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரொஃபைலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுவே போதும். ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸோட தான் வேணும் அப்படிங்கிற அவசியமே இங்கே இருக்காது. ஸோ ரியல் டைமாக ஒர்க் பண்ணல அப்படின்னாலும் அந்த டெக்னாலஜிலாம் ஸ்கில் டெவலப் பண்ணி வச்சுருக்கணும். அதாவது ரியல் டைமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலனாலும் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட வந்து நம்ம எதை வந்து ஷோ பண்ணணும், எதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்? ஸோ நீங்கள் கேட்ட மாதிரியே எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன் எம்டியாக இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு பதிலாக நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணலாம்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிட்டபில் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் அப்லோட் பண்ணி வைப்போம்ல. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸில் நம்ம என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன டூல்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அந்த இடத்துல ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணும்போது அதுக்கு, அதாவது ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணதுக்கான எக்ஸாக்ட் ஈக்குவலண்ட் வந்து இது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட்வேருக்கு ஏஐ தேவைப்படுது. அந்த ஏஐ எங்கே டிப்ளாய் பண்ணுவாங்க? க்ளவுடில் டிப்ளாய் பண்ணுவாங்க.
இது எல்லாமே நீங்கள் தனியாக ஒரு ப்ராஜெக்ட்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உள்ளே வரும்போதே நமக்கு தேவையானது எல்லாத்தையும் ஒருத்தங்க தெரிஞ்சுட்டே வராங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கும் கிடைக்கும். உங்களை வந்து அந்த ஜாபுக்கு எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கான ரெஸ்யூமில் நீங்கள் என்ன போட்டிருப்பீங்க, பைத்தான் இன்டர்மீடியேட் லெவலில் தெரியும் அப்படின்னு போட்டிருப்பீங்க. இப்படி போடுறதுக்கு பதிலாக ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணி பாருங்கள். அதாவது டெவலப்ட ரெஸ்யூம் அனலைசர் யூசிங் பைத்தான் அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக ஒரு சென்டென்ஸில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பைத்தான் தெரியுன்றதை மட்டும் ஷோகேஸ் பண்ணல, அந்த பைத்தானை வச்சு ஒரு டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஷோகேஸ் பண்ணுறீங்க. இதை வந்து நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக ஷோ பண்ண முடியும். இது கூடவே நீங்கள் இன்டர்ன்ஷிப்பு, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் நிறைய ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்கீங்கன்னா அது ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணிவிட்டு அதை ஷோகேஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பண்ணலாம். இது எல்லாமே ரெஸ்யூம்லையும் ஆட் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஓகே, ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது, ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறது, கூடவே இன்டர்ன்ஷிப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே அட்டன் பண்ணலாம். ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லுங்கள். இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃப்ரெஷருக்கு? ஓகே, இந்த இடத்துல வந்து இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இன்டர்ன்ஷிப் மட்டுமே போதும், அதை வச்சே நான் எல்லாத்தையுமே வந்து எல்லா ஜாப்ஸ்க்கும் அப்ளை பண்ணிவிடுவேன் அப்படின்னீங்கன்னா அப்படி வந்து நமக்கு அது ஆக்சுவலாக ஜாப் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட்ஸை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, அந்த ஜாபில் வந்து அவங்களுக்கு என்ன தேவை, ஒரு ப்ரொடக்ஷன், முன்னாடியே பேசின மாதிரி ப்ரொடக்ஷன் லெவலில் ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும். இது அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் இன்டர்ன்ஷிப் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கேற்ற ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்டர்ன்ஷிப் போகிறீங்க, 10 மினி ப்ராஜெக்ட்ஸ், ஒரு காப்பி பேஸ்ட், ஒரு சோர்ஸ் கோட காப்பி பேஸ்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களை எடுப்பாங்களா? இல்லை இன்னொரு கேண்டிடேட் வந்து ஒரு 3 ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் லெவலில் ஒரு எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க, அதுலேயே வந்து க்ளவுட் டிப்ளாய்மெண்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க, ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் கேண்டிடேட்டை தான் எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து குவான்டிட்டி அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோன்றதை விட அந்த ப்ராஜெக்ட்ஸை எவ்வளோ டெப்த்தாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு முக்கியம். அப்போ இன்டர்ன்ஷிப்பை மட்டும் வச்சு நம்ம பண்ண முடியாது. முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம அகைன் ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒரே திங் தான், அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணால் தான் ஃப்ரெஷர்ஸுக்கு நமக்கு ஈஸியாக உள்ளே போக முடியும். இப்போ ஒரு ஃப்ரெஷர் கேண்டிடேட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கூட கம்பீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போது நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கூட காம்பீட் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். எப்போவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கூட நம்ம காம்படிஷன் போகிறோம் அப்படிங்கிறத விட கரண்ட் ஸ்கில், அப்டேட்டட் ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்கோ அதில் நம்ம காம்படிஷனில் இருக்கோமா அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு காய் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் காய் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தெரியும், வெப் டெவலப்மெண்ட் தெரியும், அவ்வளோதான், அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் தனியாக இப்போ ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸில் போகிறீங்க, ஃப்ரெஷராக தான் இருக்கீங்கன்னா ஏஐ டூல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த ஏபிஐஸ், ஃபாஸ்ட் ஏபிஐ அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த ஏபிஐஸ் ஜென்ரேட் பண்ணுறதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் கரண்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் ஸ்கில்ஸ், நமக்கு தேவைப்படக்கூடியது. இப்போது 10 இயர்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்க்குறதா, இல்லை அவங்க இப்போ கரண்ட் அப்டேட்டடில் இருக்காங்களா, இல்லை அவுடேட்டட் ஸ்கில்ஸை வச்சுருக்காங்களா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து கரண்ட் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணவே தவிர எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் கூட காம்பீட் பண்ணுறனா இல்லை வந்து ஃப்ரெஷர்ஸ் கூட காம்பீட் பண்ணுறனா அப்படிங்கிறது நம்ம பார்க்கவே தேவையில்லை. நம்ம ஸ்கில்ல அப்டேட்டடாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஓகே, இப்போ ஃப்ரெஷர்ஸ் வந்து ஐடி ஜாப் வாங்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரோட் மேப் மாதிரி சொல்லிடுங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சிம்பிளான கம்ப்ளீட் ரோட் மேப் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன டொமைனுக்கு போக போகிறீங்களோ அதுக்கான ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கு ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸை வந்து பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பில்ட் பண்ண ப்ராஜெக்ட்ஸை கிட்டப்பில் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமை க்ரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அதில் கொடுத்து லிங்க்டின் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வெறும் அந்த லிங்க்டின் பிளாட்ஃபார்மை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணாமல் ஜாப் அப்ளை பண்ணக்கூடிய போர்ட்டல்ஸ், அவங்களோட ஒவ்வொரு கம்பெனிஸுக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கரியர் பேஜஸே இருக்கும். அந்த கரியர் பேஜஸ்லையுமே போய்ட்டு நீங்கள் டெய்லி அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். பட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்டேட்டட் ரெஸ்யூமை தான் அப்லோட் பண்ணணும். அதாவது ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு TCS ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருப்பாங்க ஒரு ரோலுக்கு, அதே ரோலுக்கு காக்னிசன்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேறு டிஸ்கிரிப்ஷன் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வேறு டெக் ஸ்டாக் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் நம்ம அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமை ரெடி பண்ணி அப்டேட் பண்ணி தான் ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி பண்ணால் தான் நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆக முடியும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்லாம் பயந்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அப்டேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ராஜெக்ட்ஸில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணணும். சரி, எனக்கு ஸ்கில்ஸே இல்லை, நான் எப்படி ப்ராஜெக்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஸ்கில்ஸை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோர்சஸ். இந்த கோர்சஸில் நீங்கள் என்ரோல் பண்ணுறது மூலமா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணிவிட்டு அதுலேயே உங்களால் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிட முடியும். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைல் நம்பர்
நம்பர், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன். எந்த சோர்ஸில் வேணால் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கோர்ஸ் டீடைல்ஸை கேதர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்த்த பாட்காஸ்ட் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸை கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. வாங்க அதுக்கான ஆன்சர் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஐடி ஜாப்குள்ளே போகிறதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக கிடையாது. இங்கே இருக்க நிறைய ஐடி ரோல்ஸ் வந்து ஸ்கில் பேஸ்டு ரோல்ஸாக தான் இருக்குது. ஸோ உங்களோட டிஃப்ரெண்ட்டான டிகிரியாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கான ஸ்கில்ஸும் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணியிருந்தீங்கனால போதும். ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இங்கே நம்ம நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட அதோட குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு 3லேருந்து 4 ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாலுமே அதை ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்டாக பண்ணிடணும். ஒரு இன்டர்ன்ஷிப்பே பண்ணாமல் எனக்கு ஐடி ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கிடைக்கும். இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது எப்போவுமே ஹெல்ப் பண்ணும். அது எப்போவுமே மேண்டட்டரி அப்படிங்கிறது கிடையாது எல்லா ரோல்ஸுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, கிட்டப்பில் அதை போட்டிருக்கீங்க, இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறீங்கனாலே கண்டிப்பாக உங்களை எடுத்துப்பாங்க. ஒரு ஃப்ரெஷர் ரெக்குயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலுமே அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் அதுக்கான கோர் ரெக்குயர்மெண்ட்டை மீட் பண்ணியிருந்தாலே போதும். எக்ஸாம்பிளுக்கு ஏஐ தெரிஞ்சிருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தேவையானது அடிஷ்னலாக நெக்ஸ்ட் இதில் இன்கேஸ் இது ரிஜெக்ட் ஆகிட்டாலும் அடுத்தடுத்ததில் டெவலப் பண்ணிக்கணும். ஒரு ஃப்ரெஷருக்கு கிட்டப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட்ங்க. அதுவும் கண்டிப்பாக டெக்னிக்கல் ரோல்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது வந்து ரெக்ரூட்டர்ஸுக்கு வெறும் விசிபிள் ப்ரூஃப் மட்டும் இல்லாமல் நம்மளால் அதை பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கொடுக்கும். ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லேர்ன் பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய லாஜிக்ஸை கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெஷருக்கு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறதுக்கு ஏஐ ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதை ஹெல்ப் பண்ணும். இந்த ஏஐ அப்படிங்கிறத லேர்ன் பண்ணுறதுக்கும் டீபக் பண்ணுறதுக்கும் உங்களோட ப்ராஜெக்ட்ஸோட ஐடியாஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக அந்த என்னென்ன நடக்குதுன்னு தெரியாமல் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் ப்ராஜெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட வேண்டாம். ஒரு ஃப்ரெஷர் எப்படி இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா முன்னாடியே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதை ஒரு மார்க் இன்டர்வியூ மாதிரி வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க நீங்கள் ஒரு பெரிய ரோல்ஸுக்கு அப்ளை பண்ணும்போதோ இல்லைனா வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க, எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு போது அந்த இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐடி ஜாப் வாங்குறதுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணாலும் வெறும் அந்த சர்டிஃபிகேட் வச்சு மட்டுமே நம்மளால் போயிட முடியாது. அதுக்கான ஸ்கில்ஸு, ப்ராஜெக்ட்ஸு, இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இங்கே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு ஃப்ரெஷர் ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருந்தால் அவங்க என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ எப்போவுமே ரிஜெக்ட் ஆகுறீங்கன்றதுக்காக அப்ளை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட வேணாம். ஸோ இதில் பேட்டர்ன்ஸை கண்டுபிடிங்க. எதனால் ரிஜெக்ட் ஆகுறீங்க அப்படிங்கிற பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சி உங்களோட ரெஸ்யூமையும், உங்களோட ப்ராஜெக்ட்ஸையும், உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸையும், உங்களோட இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸையும் வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.